மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். சென்ற வாரத்திலிருந்து நம்ம ஒரு புதிய தொடரை நம்ம ஆரம்பித்தோம். பேஸ்மெண்ட், ஃபவுண்டேஷன், அடித்தளம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போது அடித்தளம் என்கின்ற அந்த காரியத்தை குறித்து தான் நம்ம ஒரு சில வாரங்கள் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ அந்த அடித்தளம், பேஸ்மெண்ட், ஃபவுண்டேஷன், அது குறித்து நம்ம தெளிவாக பார்த்தோம். அப்போ ஒரு குடும்பம், ஒரு சபை அல்லது ஒரு தனிப்பட்ட மனுஷன், அவங்க எதை அடிப்படையாக கொண்டு, எதை அடித்தளமாக கொண்டு அவருடைய வாழ்க்கையை கட்டுகிறார்களோ அதன் அடிப்படையில் தான் அந்த வாழ்க்கையினுடைய ஸ்திரத்தன்மை, உறுதித்தன்மை இருக்கும் என்பதாக நம்ம பார்த்தோம். இப்போ உலக ஜனங்கள் அவர்களும் ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அடித்தளம் போட்டு தங்களுடைய வாழ்க்கை என்கின்ற வீட்டை கட்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் போடுகிற அடித்தளம் மணலாக இருக்கிறது. மணல் மேலே அவர்கள் தங்களுடைய வீட்டை கட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படி கட்டப்படுகிற அந்த வீடு ஒரு வெள்ளம் வரும்போது, ஒரு மழை பெய்யும்போது, ஒரு புயல் வரும்போது அப்படிப்பட்ட வீடு, அப்படிப்பட்ட வாழ்க்கை என்னவாக மாறுகிறது என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் நீதிமான்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தரால் தெரிந்து எடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக இருக்கிறவர்களும் இந்த பூமியில் தங்களுடைய வாழ்க்கை என்கின்ற வீட்டை கட்டுகிறார்கள். எதன் அடிப்படையில் என்று சொன்னால் கன்மலை என்கின்ற அந்த கன்மலையை தங்களுடைய அடிப்படையாக கொண்டு தன்னுடைய வீட்டை கட்டுகிறார்கள். அப்போ நமக்கு தெரியும் அந்த கன்மலை யார்? அந்த கன்மலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே தங்களுடைய வீட்டை கட்டுகிறார்களாம். அதிலும் ஆழமாய் குழி தோண்டி அவர்கள் கட்டுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படி கட்டப்படுகிற அந்த வீட்டை நோக்கியும் மழை பெய்கிறது, புயல் அடிக்கிறது, வெள்ளம் வருகிறது. ஆனாலும் அவர்கள் அசைக்கப்படாதபடிக்கு உறுதியாக இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்த்தோம். அப்போ சென்ற வாரத்தினுடைய முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை அல்லது என்னுடைய வாழ்க்கை, ஒரு குடும்பம் அல்லது ஒரு சபை இயேசு கிறிஸ்துவை ஃபவுண்டேஷனாக, அடிப்படையாக கொண்டு கட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படி கட்டப்படும்போது தான் அந்த வாழ்க்கையினுடைய பூரணமான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நம்ம நிறைய விளக்கமாக நம்ம அதை பார்த்தோம். சரி, இப்போது அப்படி கட்டப்பட்ட அந்த சபை கன்மலை என்கின்ற கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டு இருக்கிறது என்கிறதை பார்த்தோம். இப்போ இன்றைக்கு நம்ம ஒரு சபை அல்லது ஒரு குடும்பம், அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த சபை என்றால் என்ன? சபை என்றால் என்ன? நீங்கள் சொல்லுங்கள். சபை என்றால் என்ன? சபை என்றால் நீதிமான்களுடைய கூடாரம். சபை என்றால் வீடு, தேவனுடைய வீடு. சபை என்றால் தெரிஞ்சு சொல்லுங்கள். சபை என்றால் பிள்ளைகள் கூடுகிற இடம். இந்த பக்கம் சொல்லுங்கள். எல்லாம் இன்றைக்கெல்லாம் பெண்கள் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்கள் சொல்லுங்கள். சபை என்றால் ஆமேன். சபை என்றால் ஓகே. இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்ட். இப்போ தேவனுடைய பிரசன்னம் தங்கியிருக்கிற இடம், கர்த்தருடைய வீடு, தேவனுடைய ஆலயம், ரெண்டாவது நீதிமான்களுடைய கூடாரம், சர்வ சங்கம், அப்படி விசுவாசிகளுடைய இல்லம், நிறைய பெயர்களால் சபை என்றால் என்ன என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. சபை என்றால் ஒரு புகலிடம், சபை என்றால் தேவன் தங்கி தரித்திருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலம். இப்படி பல பெயர்களில் சபை அழைக்கப்பட்டாலும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக சபையை வேறு ஒரு பெயரில் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார். அதை வாசிக்க போகிறோம். எபேசியர் 1:23, எபேசியர் 1:23 சபை என்றால் என்ன என்று சொல்லி அவர் தெளிவாக சொல்கிறார். சபை என்பது அவருடைய சரீரம். எல்லாரும் சொல்லுங்கள். சபை என்பது அவருடைய சரீரம். எவருடைய சரீரம்? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். இந்த வசனத்தை பாருங்கள். சபை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். இப்போது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் சபை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ சபைக்குள்ளே வருவங்க யாருக்குள்ளே இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துக்குள்ளார இருக்கிறாங்க. இப்போ இந்த சபை அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிறைய முறை அதை நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த 4 கட்டடங்கள், இந்த 4 சுவர்கள் அல்லது இந்த கட்டடம், இது சபை கிடையாது. இது நம்ம சபைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம். இப்போ நம்ம சென்ற வாரம் ஒரு வீட்டில், சகோதரி வீட்டில் தேவனை ஆராதித்தோம். அப்போ அது என்னதுங்க? அப்போ சபை. அது அவங்க வீடு என்கிறத நம்ம மறந்துட்டோம், அவங்களே மறந்துட்டாங்க. அதுதான் சபை.
இப்போ இங்கே நம்ம கூடி சேரோம். நாளைக்கு திடீர்னு ஒரு 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 காட்டில் உட்காந்து ஒரு 10 பேர் கூடி நம்ம அங்கே தேவனை ஆராதிக்கிறோம்னு சொன்னாலும் அது என்னதுங்க? சபை. அப்போ சபை என்பது நீங்கள் சொன்ன எல்லாமே மாத்திரமல்ல, சபை என்பது தேவனுடைய சரீரம். அப்போ இன்றைக்கு நம்ம இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். சரீரம், தேவனுடைய சரீரம் சபை. அப்போ நம்ம சபையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ரெகபோத் சபையில் இருக்கிறோம்னு சொன்னால் ஒரு சங்கமோ அல்லது ஒரு கட்டடமோ அல்லது எல்லாரும் சேர்ந்து தங்கி ஏதோ நம்ம ஒரு டைம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமாகவோ அது இல்லாமலோ, சபை என்பது தேவனுடைய இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் அப்படின்னு சொல்லி நாம் வாசித்தோம். சரி, இது எப்படி புரிந்து கொள்வது? இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் அது எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியும்? அப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஒரு சரீரம் இருக்குது, ஆணோ பெண்ணோ ஒரு சரீரம் இருக்குது. சரீரத்துக்கு வெளியில் ஒரு சில உறுப்புகள் இருக்குது. அந்த உறுப்புகள் நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அப்படி தானுங்களே? எல்லா உறுப்புகளையும் நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அது மட்டும் சரீரத்தினுடைய உறுப்புகள் கிடையாது. மாறா அந்த சரீரத்துக்கு உட்புறத்தில் ஒரு சில உறுப்புகள் இருக்குது. அதை பார்க்க முடியுமா நம்மளால்? மனுஷனுடைய சாதாரண கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் அதை பார்க்க முடியல என்பதனால அவைகள் உறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அவைகளும் உறுப்பு. வெளியில் இருந்து பார்க்கக்கூடிய நமக்கு வெளியில் இருக்கிற சரீரத்தை வெளியில் இருக்கக்கூடியவைகளும் உறுப்பாக இருக்கிறது. அப்போ உள்ளே இருக்கிற உறுப்பும் வெளியில் இருக்கிற உறுப்புகளும் சேர்த்து தான் ஒரு சபையாக இருக்கிறது. அப்போ இந்த உறுப்புகளை இயக்குவது எதுன்னு சொன்னீங்கன்னா சரீரம். இந்த சரீரம் தான் இந்த உறுப்புகளை இயக்குகிறது. மூளையின் மூலமாக ஆர்டர் பண்ணப்பட்டு அந்த கமெண்ட் எடுத்துக்கொண்டு இந்த சரீரம் செயல்படுகிறது. இப்போ என் உடம்புல வெறும் கையை மட்டும் வச்சுருக்கிறோம் அப்படின்னா அது செயல்படுமா? செயல்படாது. ஏன்னா அது சரீரத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கணும். அப்போது ஒரு சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளை அந்த சரீரம் இயக்குவது போல கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபைக்குள்ளே இருக்கிறவர்களையும் யார் இயக்குகிறா? கர்த்தர் கிறிஸ்து இயக்குகிறார். அப்போ உங்களையும் என்னையும் இயங்க பண்ணுகிறது கிறிஸ்துவனுடைய சரீரம், அதாவது கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை. அப்போ சபை கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறபடினால நீங்களும் நானும் அவருடைய உறுப்புகளாக நம்ம இருக்கிறோம். அப்போ கிறிஸ்து தான் நம்முடைய சரீரத்திற்கும் எஜமானாக இருக்கிறார். நம்முடைய சரீரத்தையும் அவர் தான் ஆளுகை செய்கிறார். சபையாகிய சர்வ சங்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளையும் சரீரமாகிய கிறிஸ்து தான் ஆளுகை செய்கிறார். அப்போ ஓகே, கவனிங்க. அப்போ அந்த உறுப்புகள் பாருங்களேன். இப்போது நாம் எல்லாம் கிறிஸ்து என்கின்ற சபையினுடைய சரீரத்திற்குள்ளார நம்ம எல்லாரும் இணைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ சபை யாருங்க? ஆமே, நல்லா கரைங்களை தட்டுங்களேன். இப்போ நீங்கள் தான் சபை, நான் தான் சபை. இப்போ யாரோ சொல்கிறாங்க, நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சபை ரெகபோத் புதுவாழ்வு சபைன்னு சொல்கிறோம். ரெகபோத் புதுவாழ்வு சபை எங்கேயுமே கிடையாது. ரெகபோத் புதுவாழ்வு சபை நீங்கள் தான் ரெகபோத் புதுவாழ்வு சபை. நான் தான் ரெகபோத் புதுவாழ்வு சபை. காரணம், ரெகபோத் புதுவாழ்வு சபைன்ற கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளார நான் உறுப்பாக இருக்கிறேன். நான் அவருடைய ஒரு பர்த்தியாக இருக்கிறேன், ஒரு பார்ட்டாக இருக்கிறேன். அப்படின்னும் போது நான் வேற, என்னுடைய உடம்பு வேற கிடையாது. அப்போ நீங்கள் வேற, சபை வேற என்பது கிடையாது. அப்போ சில நேரங்களில் பாருங்களேன், நம்ம மனசில் இப்படி ஒரு எண்ணம் தோணும். இப்போ சபையில் ஒரு சில ஊழியங்கள் வெளியரங்கமாக தெரியும். இப்போ பாருங்கள், பாடல் பாடுறவங்க, என்ன சொல்லுது, ஆரம்ப ஜெபம் செய்கிறவங்க, பியானோ போடுறவங்க, ப்ரொஜெக்ஷன் போடுறவங்க, விண்ணப்பம் நடத்துகிறவங்க, பிரசங்கம் பண்ணுறவங்க, ஒர்ஷிப் பண்ணுறவங்க, ஏதோ ஒரு சில காரியங்கள் எடுத்துக்கட்டி செய்கிறவங்க எல்லார் கண்களுக்கு முன்பாக தெரியக்கூடியவங்க. ஆனால் சிலர் சபைக்கு வருவாங்க, அவங்களால எதுவும் செய்ய முடியாதது போல் இருக்கும், அவங்க எதுவும் செய்யவும் மாட்டாங்க. அதனால் அவங்க அந்த சபைக்கு தேவையில்லாத ஆளுன்னு கிடையாது. ஏன்னா இருதயம் ஃபங்க்ஷன் ஆகிறத மனுஷனுடைய கண்களால் பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். யாராவது டெய்லி காலையில் எடுத்து நம்மளை இருதயத்தை திறந்து பார்த்து நல்ல வேலை செய்யலான்னு சொல்லி யாருன்னா பார்க்குறோமா? பார்க்கல. சரி, இருதயம் உள்ள கல்லீரல் இருக்குது, குடல் இருக்குது, இறைப்பை இருக்குது, கிட்னி இருக்குது, ஏதோ இருக்குது இல்லை, நம்ம அதெல்லாம் டெய்லி வேலை செய்யத்தான்னு சொல்லி செக் பண்ணுறோமா? யாராவது காலையில் எழுந்துச்சு இருதயம் துடிக்கலான்னு செக் பண்ணுறோமா? இல்லை. நீங்கள் எழுந்திரிச்சாலே உங்களை இருதயம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், ஒரு சபையில் நம்ம இருக்கும்பொழுது இவங்க இந்த சபையில் முக்கியமானவங்க, இவங்க முக்கியம் இல்லாதவங்க, இவங்க இந்த வேலையை செய்கிறதுனால இவங்க மேன்மையானவங்க, நம்ம மேன்மை கிடையாது. ஒரு சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளில் மேன்மையான உறுப்பு எந்த உறுப்புங்க? நம்ம சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளில் எது மேன்மையான உறுப்பு? இதயம் சொல்கிறாங்க. வேற
நம்ம இருதயம் மூளை நம்ம நினைக்கிறோம். ஆனால் சிலருக்கு கோமால பொண்ணுங்களுக்கு மூளை வேலை செய்யும், இருதயம் துடிக்கும், ஆனால் கை கால்கள் வேலை செய்யாது. சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு பாருங்களேன், கட்டை விரலில் சுண்டி விரலில் ஏதோ ஒரு விரலில் சின்னதாக ஒரு முள் குத்திக்கும், அது அவங்களே அழிச்சிடும். நம்ம கையில் இருக்கிற நகம், யாரும் இந்த நகத்தை இங்கே ஏதோ ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க போய் நகைலாம் வச்சு கிச்சு போய் அதை காட்டி சொரண்டிக்கின்னு ஏதோ மேக்கப்பில் போட்டுனுக்கிறாங்க. ஆனால் யாராவது டெய்லி ஐயோ இந்த நகம் இப்படி ஆயிடுச்சேன், ஐயோ இந்த நகை கொஞ்சம் வளர்ந்தால் நல்லா இருக்குமேன்னு யாராவது நகத்தை பற்றி கவலைப்படுறோமா? இல்லை. அப்போ நகம் முக்கியம் இல்லையா? முக்கியம். அப்போ நம்மளுடைய மனசில் எப்படி படுதுன்னு சொன்னால் ஒரு சபை, அப்போ சபைனா ஓ இது ஒரு சூப்பர்னா அப்படி நினைக்கிறோம், இது அப்படின்னு நினைக்கிறோம், இது நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. வெளியில் தெரிகிற இந்த கை செய்கிற வேலையை விட கண்ணுக்கு தெரியாத இருதயம் செய்கிற வேலை பெருசு, மூளை செய்கிற வேலை பெருசு. பாருங்கள், கிட்னி, அந்த கிட்னி உங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னால் மரண வேதனை, நீங்கள் டயாலிசிஸ் பண்ண போகணும். ஆனால் அவனுக்கு மூளை நல்லாயிருக்கும், இருதயம் நல்லாயிருக்கும், கண் நல்லாயிருக்கும், காது நல்லாயிருக்கும், எல்லாம் நல்லாயிருக்கும். கிட்னி வேலை செய்ய அந்த கிட்னி யாரும் பார்க்க முடியாது. ஒன்றும் கிடையாது. நீ 4 நாள் நீங்கள் டாய்லெட்டுக்கு போகாட்டினா அல்லது 4 நாள் டாய்லெட்டுக்கு தொடர்ந்து போனால் எல்லாமே பிரச்சனை. ஆனால் நீங்கள் எதுவுமே கண்ணால் பார்க்கல. இறைப்பைக்குள்ளார போய் ஏதோ ஸ்டாக் ஆகி சாப்பிட்டது செப்டிக் ஆகி உங்களுக்கு செரிமானம் ஆகாமல் வயிறு இவ்வளோ பெருசாக வீங்கிக்கின்னு மேலே போட்டு ரொப்பி கையை வச்சு குத்தி உள்ளே அமிக்கின்னு போகணும். வயிறு வீங்கி நிற்கும்பொழுது உங்களுக்கு மூளை நல்லா இருக்கும், இருதயம் நல்லா இருக்கும், கை கால் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும், வாய்க்கும் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம ஏதோ ஒரு வகையான பயத்தோடவே இருப்போம், ஒரு வகையான ஒரு திகிலோடவே இருப்போம், மனசு ரிலாக்ஸாக இருக்காது இல்லைங்களா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் உங்களுக்கு எனக்கும் முக்கியமானது தான். எப்போன்னு சொன்னால் அந்த ஒரு குறிப்பிட்ட உறுப்புக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான். ஒரு நகம் அழுவி போச்சுன்னு சொன்னால் அந்த நகத்தினுடைய வேதனை எப்படி தான் இருக்க. நம்ம ஊரில் அந்த படுவோன்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? படுவோன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, ஒரு எலுமிச்சம்பழத்தை குத்தி வச்சுருவாங்க, இப்படி குத்திட்டு இப்படியே தூக்கி நடக்க சொல்லுவாங்க டெய்லி. இப்படி எத்தனை நாள் நடப்பீங்க? அதில் நோக்கம் என்னன்னா, அந்த எலுமிச்சம்பழத்தினால அது சுகமாகல. படுவத்தை வந்துச்சுன்னா கையை இப்படி தொங்க விட்டால் ரத்தம் போய் சர்க்குலேஷன் திரும்ப வரும். அப்போ ரத்தம் போய் சர்க்குலேஷன் ஆகும்போதெல்லாம் வலிக்கும். அப்போ இப்படி தூக்கி நிறான்னு சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க, நான் கேட்க மாட்டேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை தூக்கி ஒரு எலுமிச்சம்பழத்தை தூக்கி சொருவி. அப்போ பாருங்கள், நான் சின்ன இல்லை. அப்போ என்ன சொல்ல வரேன், அது சின்ன காயம்தான், ஆனால் ஒட்டுமொத்த சரீரத்தையும் அழிக்குது. நகம் அதில் நம்ம வெட்டும்போது தெரியாதனமாக கொஞ்சம் சதையோடு சேர்ந்து வெட்டிட்டோன்னு சொன்னால் அந்த வலி உயிர் போகிற மாதிரி இருக்கும் இல்லை? ஷேவ் பண்ணும்போது இங்கே சின்னதாக ஒரு கீரல் போட்டுக்கிறோம், வலிக்குது. அப்போ ஏதோ உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பார்ட்டுமே தேவன் பார்த்து பார்த்து செய்து உருவாக்கின அது பகுதிகளாக இருக்கிறதைப் போலவே தேவனுடைய சரீரமாகிய அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ள தேவன் கொண்டு வருகிற ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் அவருடைய கண்களில் மேன்மையாக விலையேற பெற்றதாகத்தான் அவர் பார்க்குற. நல்ல கரங்களை தட்டுங்களேன். அப்போ நம்ம நினைப்போம் சில இடத்துல, அந்த சபைக்கு நான் போகிறேன், நான் அந்த சபையில் ஒரு சின்ன ஒரு பாட்டு தான், என்னால் அந்த சபைக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை, நான் போய் இந்த சபையில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அன்றைக்கி நீங்கள் சபைக்கு வரலன்னு சொன்னால் அந்த தேவனுடைய திட்டம் அன்றைக்கி நிறைவேறாமல் போய்விடும். பாருங்கள், அதனால தான் சொல்லுவாங்க, மனுஷனால் தள்ளப்பட்ட கல் கட்டடம் தாங்கக்கூடிய எப்படி நடக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வீடு கட்டுறவங்களை போய் பார்க்கும்போது முழு கல்லை வச்சு வீடு கட்டுவாங்க. திடீர்னு ஏதோ ஒரு கார்னரில் ஒரு இடத்துல ஒரு சின்ன பீஸ் உடஞ்சி பீஸ் தான் வேணும். அந்த உடஞ்சி பீஸை அவன் ஏற்கனவே உடச்சி தள்ளி போட்டிருப்பான் கீழே. இப்போ அந்த பிளேஸுக்குள்ளார அந்த ஒரு சின்ன முழுக்கல் எடுத்து யாரும் உடச்சி வைக்க மாட்டான். அப்போ ஏற்கனவே இருக்கிற ஒரு கல் எடுத்து அதை கொஞ்சம் ஒழுங்கு பண்ணி கரெக்டாக அந்த மூலையில் வச்சு அதை பேக் பண்ணுவான் பாருங்க. அந்த கல்லை தவிர வேறு எந்த கல்லையும் வச்சு அந்த மூளையை பேக் பண்ண முடியாது. அந்த கல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அற்பமாக இருந்திருக்கும், ஆனால் அந்த கல்லை அவனுக்கு ஒரு சரியான பிளேஸில் கொண்டாந்து வைக்கிறதுக்கு அந்த கல்லுக்கான ஒரு சூழ்நிலை வருகிறது. அதே போல தான் சபையில் வெளியரங்கமாக பார்க்கக்கூடிய ஊழியங்களை செய்கிறவர்களை பார்க்கிலும் மறைந்திருந்து ஜெபிக்கக்கூடியவங்க, மறைந்து சபைக்காக ஓடக்கூடியவங்க, மறைந்திருந்து சபைக்காக இரவும் பகலும் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவங்களுடைய ஜெபத்தினால தான் சபை நின்று கொண்டு இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டுங்களேன். பாருங்கள், ஒரு பாஸ்டருடைய வேலை என்பது ஒரு வேலை தான். பாருங்கள், இருதயத்தினுடைய வேலைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இருதயம் கையாக ஒரு நாளும் மாற முடியாது இல்லை. மூளையினுடைய வேலையை மூளை தான் செய்ய முடியும். மூளை என்றைக்குமே காலாக மாற முடியாது.
வாயாக மாற முடியாது. அப்போ நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு வேலையை வச்சு தேவன் நம்முடைய சரீரத்துக்குள்ளார அந்தந்த உறுப்புகளை பேக் பண்ணியிருக்கிறார். நான் இதற்காகவே நேற்று நைட்டு உட்காந்து நம்ம உடம்புக்குள்ளார இருக்கிற எல்லா உறுப்புகளையும் தேவன் எப்படி பேக் பண்ணிக்கிறாருன்னு சொல்லி நான் பார்த்தேன். யாரா நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? பார்த்தது கிடையாது. எப்படி நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால், நீங்கள்லாம் ஊருக்கு போகும்போது வலிசு கட்டுவீங்கள்ல, அந்த வலிசு கட்டும் போது எப்படி அந்த வலிசுக்குள்ளே பொருள் வைப்பீங்க? தூக்கி அப்படி எல்லாத்தையும் கொட்டிட்டு அப்படி எடுத்துன்னு ஓடுவோமா? இல்லை, போட்டுட்டு வெயிட்டு பார்ப்போம், ஒரு 1/2 கிலோ குறையும், அந்த 1/2 கிலோ அதிகமாக இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு அந்த வலிசில் இருக்கிறதெல்லாம் உள்ளே தள்ளி கிள்ளி வச்சு அழகாக வச்சு, எதுவும் உடையக்கூடாது, நசுங்கக்கூடாது, சப்பையாகக்கூடாது, சொக்கலாலாம் வேஸ்ட் ஆகக்கூடாது, சாக்லேட்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழகாக பேக் பண்ணி இன்னும் அட்டை போட்டில் இருந்தால் தூக்கி போட்டுட்டு அதெல்லாம் ஒழுங்காக வச்சு மடித்து வைக்கிறது போல் ஆண்டவர் நம்முடைய உடம்புல இந்த தோலை பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் எல்லா பொருளையும் பக்காவாக வச்சுருக்கிறாருங்க. இப்போ இதில் பெண்கள் ஆண்கள் மாரி தானே இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. இப்போ உள்ள வயிற்றுக்குள்ளே குழந்தை வந்தோடனே வயிறு மட்டும் பெருசாகுதுல்ல, அப்போ அதுக்கு எங்கே இடம் இருக்குது? இல்லை, இதெல்லாம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் பக்காவாக செஞ்சு வச்சுருக்கிறார். இப்போ இந்த வயிறு தான், இப்போ உங்கள் வயிற்றை தடவி பார்த்தீங்கன்னா இந்த வயிறு தான், இந்த வயிற்றுக்குள்ளார தான் இந்த பிள்ளைங்கள்லாம் இருந்துச்சுங்க. இப்போ அதுக்கு எங்கே அந்த இடம் வந்துச்சு? இல்லை, ஆச்சரி குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பை எங்கே போகுது அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் பேக் பண்ணி வச்சுக்கிறார். இந்த தொண்டைக்கு கீழே அப்படி பிரித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குடலெல்லாம் அழகாக சுற்றி வச்சுருக்கிறாருங்க. எதுவுமே நீட்டிக்கிட்டு நப்புறதுக்குவான்னு இருக்க மாட்டேங்குது, வேஸ்ட்டாக இருக்க மாட்டேங்குது. இப்போ இருதயம் எங்கே இருக்குதுங்க? நமக்கு இருதயம் என்பது மனுஷனுடைய சென்டரில் இருக்குது. இந்த இடத்துல இருக்குது இருதயம், இங்கே இருக்குது. ஏன் இங்கே வச்சுக்கிறார் ஆண்டவர்னு சொன்னால், நாளைக்கு இருதயத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது இந்த எலும்பு கூடு மார்பு எலும்பு கூடும் ஒரு லாக் மாதிரி, அந்த தோலை பிரிச்சுட்டு அந்த மார்பு எலும்பு கூட இப்படி பிரித்தாங்கன்னா கேட்டு திறந்த மாதிரி திறந்துக்கும். இங்கே தான் இருதயம் இருக்குது. அந்த இருதயம் 2 பகுதியாக இருக்குது. அந்த ஒரு பகுதி கொஞ்சம் லெஃப்ட் சைடு எக்ஸ்ட்ரா இருக்குது, மற்றபடி இருதயம் நடு சென்ட்ரலில் இருக்குது. அப்போ சிலருக்கு இங்கே வச்சு லேப்டாப்னு ஒரு சவுண்டு வருதுல்ல, அது என்னது? அது இருதயம் கிடையாது, அது இருதய நரம்பு, இருதயத்தினுடைய ஃபங்க்ஷனுடைய வைப்ரேஷன். அப்போ இருதயம் இங்கே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நேற்று நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள், பேக் பண்ணி வச்சுக்கிறார். நுரையீரலை அழகாக வச்சுருக்கிறார், கல்லீரலை அழகாக வச்சுக்கிறார், குடலை அழகாக வச்சுக்கிறார். குடலை 2 வகையான, என்னடா சயின்டிஸ்ட் மாரி போயின்னு வரேன் எங்கே இல்லை, இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருப்போம். சிறுகுடல் பெருகுடல்னு சொல்லிட்டு பக்காவாக செட் பண்ணிச்சுக்கிறார். அதுக்கு கீழே இறைப்பை வச்சுக்கிறார். இறைப்பைக்கும் உள்ளே தான் கர்ப்பப்பை இருக்குது, அதுக்கு கீழே கிட்னி இருக்குது. புரிதுங்களா? இது எல்லாத்தையும் அழகாக பேக் பண்ணி ஒன்றுக்கு ஒன்று நீடின்னு இல்லாமல் ஒன்றுக்கு ஒன்று வெளியே வர, இதில் வர நம்ம கண்டதை சாப்பிட்டு வர கொழுப்பு வர அடிச்சுனுங்குது. அந்த கொழுப்பு ஒரு பக்கம் இருக்குது. இது எதுவுமே வெளியே வராமல் அழகாக தோலை போட்டு தேவன் அழகாக மூடி வச்சு அதனுடைய பலவீனங்கள் வெளியே தராமல், அதனுடைய அந்த பார்க்கும்போது கண்ணுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய காரியங்கள் வெளியே தெரியாமல் சில வீடெல்லாம் வரும். நீங்கள் சாப்பிட்றது எப்படி செரிமானம் ஆகுதுன்னு சொல்லலாம் வீடியோ வரும், அதெல்லாம் யூடியூப்பில் தட்டி பாருங்கள், பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டப்படுது. இப்போ குடல் ஒரு நம்மள மாதிரி தான், குடல் நம்மள மாதிரி தான். இப்போ இதுக்குள்ளே ஒரு 300 பேரை போட்டு அடக்கிட்டா, இந்த இடத்துக்குள்ள ஒரு 300 பேரை போட்டு அடக்கிட்டா நீங்கள் எல்லாம் எப்படி நிற்பீங்கன்னு நினைக்கிறீங்க? நான் கை கால் நீட்டு நான் நின்றுப்போம், எல்லாம் இப்படி ஒதுங்கிக்கிட்டு நின்றுப்போம். அந்த காற்று இந்த காற்று மேலே பட்டு இவன் 4 நாளாக பல்லு வளர்க்காதவன் பக்கத்தில் இருப்பான், நான் குளிக்காதவன் பக்கத்தில் இருப்பான், நாரும் வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். போட்டு பேக் பண்ணி இருக்கிற மாதிரி தான் நம்ம 3 வேளையும் சாப்பிட்ற சாப்பாட்டை குடலு கஷ்டப்பட்டு டைஜஷன் பண்ணுது. ஆனால் நம்ம மேலே பார்த்து சாப்பிட்டுட்டு ஓ பர்கர் நல்லா இருக்குது இல்லை. இப்போ தேவன் அப்படி தாங்க செய்கிறாரு. ஒரு மனுஷனுடைய உடம்பையே எது முன்னாடி இருக்கணும், எது பின்னாடி இருக்கணும், எது மறைவாக இருக்கணும், இந்த இருதயத்துக்கு மேலே அழகாக அந்த எலும்பு கூட போட்டு பக்காவாக மூடி வச்சுக்கிறாருங்க. இப்போ நீங்கள் என்னால் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறவங்க இருதயத்தை வெளியே எடுத்து வச்சு பண்ணுறாங்க பார்த்துருக்கேன். சிலது உள்ளே வச்சு கூட பண்ணலாம், சிலது வெளியே வச்சு கூட பண்ணுவாங்க. அப்போ இந்த 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 மார்பு எலும்பு குத்து பாருங்கள், இது தோலை பிரிச்சுட்டு இங்கே ஒரு லாக் மாரி இது எடுத்து அந்த மார்பு அப்படியே பிரியும், இப்படி விரிஞ்சவொடனே உள்ளகிற இருதயத்தை எடுத்து சும்மா அப்படியே கழுவி செய்வனத்தெல்லாம் செஞ்சு பக்காவாக பண்ணுறாங்க. அப்போ தேவன் எவ்வளோ நேர்த்தியாக ஒவ்வொரு உறுப்புகளையும் பிளேஸ் பண்ணுறார், ஒவ்வொரு உறுப்பையும் பிளேஸ் பண்ணுறார். இருதயம் இருக்க வேண்டிய இடத்துல இருதயம் தான் இருக்கணும், அங்கே போய் நுரையீரலில் வைக்க முடியாது. கிட்னி இருக்கிற இடத்துல கிட்னி, கர்ப்பப்பை பாருங்கள், கர்ப்பப்பை இருக்கும்போது கிட்னிக்கு டேஞ்சர் வரக்கூடாது, கிட்னி அடைச்சிக்கிச்சுன்னா யூரின் வர முடியாது. அதை போல தான் தேவன் தன்னுடைய சரீரமாகிய சபைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குடலை வச்சிருக்கிறார், ஒரு கிட்னியை வச்சிருக்கிறார், ஒரு இருதயத்தை வச்சிருக்கிறார், மூளையை வச்சிருக்கிறார், வேறு என்ன இருக்குது, இறைப்பையை வச்சிருக்கிறார்,
சிலர் கர்ப்பப்பையை வச்சிருக்கிறார். ஏன்? அதுதான் தேவனுடைய சரீரத்தினுடைய அமைப்பு. அப்போ உதாரணத்துக்கு மூளையாக ஒருத்தர் வச்சுருப்பார், இருதயமாக ஒருத்தர் வச்சுருப்பார். அப்போ மூளை பார்த்து இருதயத்தை சொல்லக்கூடாது, ஐயோ இருதயம் ரொம்ப முக்கியமான வேலை செய்யுது, அல்லது இருதயம் மூளையை பார்த்து சொல்லக்கூடாது. இது ரெண்டுமே செய்ய முடியாத வேலையை கிட்னி செய்யும். அப்போ ஒரு சபையில் ஒரு மூளை இருக்கலாம், ஒரு இருதயம் இருக்கலாம், ஒரு கிட்னி இருக்கலாம், ஒரு குடல் இருக்கலாம், ஒரு இரைப்பை இருக்கலாம், ஒரு கணையம் இருக்கலாம், ஏதோ இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே எதுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அந்த சரீரத்தினால் செயல்படுத்தப்படுவதற்கும் அந்த சரீரம் வாழ்வதற்கும். அதே போல் தான் தேவனுடைய சபையில் தேவன் ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணுறார். இப்போ பிளேஸ் பண்ணுறாரு, நீங்கள் உட்காந்துருக்கிற இடம் கிடையாது. இந்த சபையில் நீங்கள் என்னவா இருக்கிறீங்க என்பது உங்களுக்கு தெரியுதோ எனக்கு தெரியலையோ, தேவனுக்கு தெரிஞ்சு உங்களையும் என்னையும் கரெக்டாக அங்கே வைக்கிறார். அதனால தான் பாருங்கள், நீங்கள் ஒரு ஆத்மா சபைக்கு வராட்டினா கூட, நான் எந்த ஊழியக்காரனாலும் சரி, 100 பேர் இருந்தாலும் சரி, ஒரு ஆத்மா வராட்டினா கூட அவங்க மனசு ஏன் கஷ்டப்படுதுன்னு சொன்னால் அந்த ஒரு உறுப்பு அன்றைக்கி இல்லை. அப்போ அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம சபைக்கு வெறுமனே வருகிறவங்க கிடையாது, நம்ம எல்லாரும் சபையில் ஒரு பார்ட்டாக இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு பகுதியாக இருக்கிறோம். எந்த ஒரு பகுதியும் அதனுடைய வேலையை செய்யும்படிக்காகத்தான் தேவன் சபையில் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. ஆமென். அப்போ முதல்ல நம்ம சபையில் யாராக இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 12:27 சொல்லுது, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். முன்னாடி பார்த்தோம் சபை யாருடைய சரீரம்? கிறிஸ்துவனுடைய சரீரம்னு பார்த்தோம். சபை யாருடைய சரீரம்னு சொன்னால் கிறிஸ்துவனுடைய சரீரம். இங்கே வேற ஒன்று சொல்கிறாரு, நீங்களே கிறிஸ்துவின் சரீரன்றார். இது புரியுதா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி சபை தான் கிறிஸ்துவனுடைய சரீரம் என்று சொல்லி பார்த்தோம். இப்போ இங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் தான்ப்பா கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த கிறிஸ்துவின் சரீரம் இப்போ யார்? நீங்கள் தான் கிறிஸ்துவின் சரீரம், நான் தான் கிறிஸ்துவின் சரீரம். நல்லா பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சரீரம் கற்பனை பண்ணுங்கள். அந்த சரீரம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரலோகத்துக்கு போயிட்டார். நம்ம நினச்சின்னுக்கிறோம், ஆனால் அந்த சரீரம் தான் இப்போ நீங்கள் நானுன்றாரு. அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சரீரம் உங்களுடையது கிடையாது, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம். நல்லா கரங்களை தட்டுங்களேன். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தில் நீங்கள் என்னவா இருக்கிறீங்கன்னு சொன்னால் தனித்தனியே அவயங்களாக இருக்கிறோம், பார்ட்டாக இருக்கிறோம், தனித்தனி உறுப்புகளாக இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு உறுப்பும் கிறிஸ்துனுடைய சரீரத்திற்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ அதனால தான் சபையில் ஒரு ஆத்மா வராட்டினாலும் சரி, அந்த ஆத்மா செய்ய வேண்டிய ஒரு வேலை அன்றைக்கி செய்யப்படாமல் போனாலும் அந்த ஆராதனை முழுமையடையாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக விசேஷித்த விதத்தில் தேவன் சபையில் கொண்டு வந்து உங்களை பிளேஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு, உங்களை ஒரு பார்ட்டாக அவர் வச்சிருக்கிறாரு. பாருங்கள், சில நேரங்களில் சில சபைகளில் ஒரு சிலர் வந்துட்டு போயிடுவாங்க. அவங்க எதையோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டு வருவாங்க, அவங்க வந்துட்டு போயிடுவாங்க. இப்போ அவங்கள பற்றி இங்கே பேசலை, மாறா கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைந்து இருக்கிற உறுப்புகள். இப்போ இந்த கை இருக்குது, இந்த கை சொல்லுது, நீ டெய்லி இந்த மைக்கை பிடிச்சி என் கை வலிக்குது, எனக்கு ஒரு 2 நாளைக்கு ரெஸ்ட் கொடு, நான் கை தனியாக போய் ஊர் சுற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த கை போகுமா? போகாது. அப்படி போகணுன்னா அந்த கையை வெட்டி எடுத்துன்னு போயிடணும். இந்த கையை வெட்டி எடுத்துன்னு போயிட்டால் இந்த உடம்புக்கும் இந்த கைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் போயிடும். இந்த கை வந்து வேஸ்ட்டாக போயிடும். அப்போ அதை வெட்டி எடுக்கிறதுக்கு என்பது நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சபைக்கு வந்துட்டு போகிறவங்க கிடையாது, மாறா நீங்கள் தான் சபை, நீங்கள் தான் சபையில் இருக்கக்கூடிய அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு சொன்னால் அந்த உறுப்பினுடைய வேலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த உறுப்பினுடைய வளர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், மேன்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ கால் இருக்குது, கால் பாதம் அது கண்ட இடத்துல போகுது. இப்போ நம்ம ஷூ போட்டுக்கிறோம், ஆனால் அந்த கால் பாதம் தான் கண்ட இடத்துக்கு நடக்குது பாருங்கள், முள்ளில் கல்லில் எல்லாத்தையும் நடக்குது. அதனால் இந்த பாதம் உட்காந்து டெய்லி அழுதுக்குன்னு, ஐயோ நான் வந்து பாதமாக பிறந்துட்டேன், நான் மட்டும் கையாக பிறந்தா அட்லீஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவங்க கழுவிட்டாவது சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லி என்றைக்காவது அந்த பாதம் உட்காந்து கலங்கி இருக்குமா? ஏன்னா பாதத்துக்கு நல்லா தெரியும், நான் இந்த உடம்புக்கு ரொம்ப முக்கியம். ஒருவேளை அந்த பாதம் போய் எங்கேயாவது ஒரு முள் குத்துறதுக்கு, ஒரு பாட்டிலு கிழிக்கிறதுக்கு, ஒரு கல் குத்துறதுக்கு, அல்லது ஏதோ ஒரு கண்டத்தில் காலை வைக்கிறதுக்கு இந்த பாதம் இடம் கொடுத்துச்சுன்னு சொன்னால், என்னத்தான் மூளை இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் சரி, என்னத்தான் நம்மளுடைய உடம்புல மற்ற பகுதிகள் நல்லா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எனக்கும் நோய் வருவதை தடுக்கவே முடியாது.
அப்போ அந்த பாதத்துக்கு தான் நம்ம பக்காவான ஷூலாம் போட்டுக்கின்னு எதையோ படின்னு உட்காந்துன்னு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பாதம் முக்கியம். அப்போ ஒவ்வொரு சபையில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் தேவனுடைய பார்வையில் முக்கியமானவர்களாக இருக்கிறாங்க, விலையேற பெற்றவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், நம்ம கூட்டத்தில் சபையில் இருக்கிற எல்லாரையும் நான் ஒரு ஆளுங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அன்றைக்கி ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்க செய்தி கொடுத்தா சூப்பராக இருக்கும், அல்ல இவங்க பாட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும், இவங்க துதிச்சா சூப்பராக இருக்கும். நான் என்ன சொன்னேன், நம்ம சபையில் சூப்பராக ஜெபிக்கிற ஒருத்தர் இருக்கிறாங்க, நான் சொல்லுவா யாருன்னு கேட்டாங்க, நீங்கள் தான் அப்படின்னு. புரிதுங்களா? நீங்கள் ஜெபிக்கிறது தாங்க ஜெபம், மற்றவங்க ஜெபிக்கிறது எனக்கு தேவை கிடையாது. இப்போ நான் ஜெபிக்கிறது நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ, நான் ஜெபிக்கிறது எனக்கு எப்படி இருக்குது, எனக்கு நல்லா இருக்குது. ஏன்னா நான் ஜெபிக்கிறது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க கிடையாது, நான் ஜெபிக்கிறது தேவன் இடத்துல எனக்கு தேவையான ஜெபிக்கிறேன். நான் தத்துக்கா புத்துக்கான கூட ஜெபிப்பேன், நல்லா மனப்பாடம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். இப்போ ஜெபம் பண்ணுறதுனால நல்லா ஜெபிக்கிறாங்க என்பது அர்த்தம் கிடையாது. விளைவு என்ன, ரிசல்ட்டு என்ன? ஒரு பையன் வருஷம் ஃபுல்லாக சூப்பராக படிச்சுட்டு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறான், இன்னொரு பையன் படிக்கவே இல்லை எக்ஸாமில் பாஸ் ஆகிறான். யாருங்க முக்கியம் சமுதாயத்துக்கு? பாஸ் ஆகிறது தாங்க முக்கியம். நீங்கள் வருஷம் ஃபுல்லாக நல்லா படிச்சுட்டு எக்ஸாமில் தோற்று போகிறத விட அவன் என்ன பண்ணான், வருஷம் ஃபுல்லாக படித்தானோ படிக்கலையோ அழகாக பாஸ் பண்ணிட்டான். அப்போ உலகம் யாரை மெச்சிக்கோன்னு சொன்னால் பாஸ் பண்ணணுன்னு மெச்சிக்கும். அப்போ இன்றைக்கி சபைகளில் பாஸ் பண்ணவங்க கம்மி, ஃபெயில் ஆனவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. உலகம் அந்த ஃபெயில் ஆனவங்கள பார்த்துன்னு இருக்குது. அவங்க நல்லா ஓடுனாங்க, நல்லா உழைச்சாங்க, நல்லா செஞ்சாங்க, அவங்க இப்படி செஞ்சாங்க, அவங்க வரலன்னா அந்த சபையில் நடக்காது, இவங்க வரலன்னா சபை நடக்காது அப்படின்னு நினைக்கிறோம். நடக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் தேவன் நம்மளுடைய சரீரத்தை அப்படி தான் செயல்படுத்துகிறார். புரிதுங்களா? இப்போ ஒருத்தர் லைட் ஹேண்டு வேலை செய்யலை, அதனால் அவர் சோர்ந்து போடுறார், லெஃப்ட்டில் வேலை செய்கிறார். சிலர் 2 கையுமே இல்லை, காலை வச்சுன்னு வேலை செய்கிறான். சிலர் காலே இல்லை, எப்படி வேலை செய்கிறான்? தேவன் சரீரத்தை இயக்குவதற்கு நிறைய வழிகள் வச்சுருக்கிறார். அதை போல தான் தேவன் சபையை இயக்குவதற்கும் நிறைய வழிகளை வச்சுன்னு இருக்கிறாரு. அப்போ நாம் என்ன பண்ணுவோம், நான் சாதாரணமான ஒரு ஆளுங்க, நான் சபையில் விசுவாசியாக இருக்கிறேங்க, எனக்கு அந்த சபையில் ஒரு வேலையும் கிடையாதுங்க அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு நம்ம பலவீனமாக ஆகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நீ சாதாரணமான இல்லை, நீ அசாதாரணமான ஆள். அன்றைக்கி நீ சபைக்கு வரல அப்படின்னு சொன்னால் உன் நிமித்தம் சபையில் அன்றைக்கி செய்யப்பட வேண்டிய ஏதோ ஒரு காரியம் தடைப்படும், அது உன்னை தவிர வேறு யாரையும் கொண்டு செய்ய முடியாது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள். அப்போ பாருங்கள், சில இடத்துல நம்மளுடைய உடம்புல கூட சில பகுதிகள் ரொம்ப பலவீனமான பகுதியாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த சுண்டி விரல், இந்த சுண்டி விரலை வச்சு நீங்கள் எதாவது செய்ய முடியுமா? மேக்ஸிமம் ஒன்றும் செய்ய முடியாது. இதில் ஏதாவது ஒரு தூக்கத்துக்கு கூட நம்மளால முடியும். இந்த விரலை வச்சு ஏதாவது இதெல்லாம் வச்சு ஏதாவது நம்ம செஞ்சிடலாம், இதெல்லாம் வச்சு ஏதாவது செஞ்சிடலாம். இந்த சுண்டு விரலை வச்சு எதுவும் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் சுண்டு விரலை வெட்டியாக போட்டுற முடியும். ஆனால் இந்த சுண்டி விரல் இல்லைன்னு சொன்னால் இந்த கையினுடைய பிடிமானம் குறையும், கையினுடைய உறுதித்தன்மை குறையும். இப்போ நான் இந்த ஒரு பொருளை எடுக்கிறேன்னு சொன்னால் அதில் இந்த சுண்டி வரலும் சேர்ந்து தான் வருது. இந்த சுண்டி வரல் இல்லைன்னு சொன்னால் பேலன்ஸ்டு கிடையாது, அன்பேலன்ஸ்டாக நம்ம மாறிடுவோம். அப்போ நான் சபையில் ஒரு பலவீனமானவன் நினைக்கக்கூடாது. இப்போ சின்ன பிள்ளைங்க கூட இருக்கிறாங்க, அந்த சின்ன பிள்ளைங்களை நம்ம நினச்சின்னு இருப்போம், அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே தெரியல, அதுங்க உதாரணத்துக்கு டயர்டாக இருக்கிறது, படுத்துனுக்குதுங்க, ஏதோ இது பண்ணிக்குதுங்கன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணின்னு இருந்த பிள்ளைங்க தான் இன்றைக்கி இப்படி இருக்குதுங்க. ஆமீன். அவங்களுக்குள்ளார வார்த்தை போகுது, அந்த வார்த்தை கிரியை செய்யுது, அந்த பிள்ளைகளை தேவன் சரியான நேரத்தில் எடுத்து உயர்ந்தமான இடத்துக்கு வைக்கிறார். இங்கே என்ன முக்கியமான காரியம் சொன்னால் அந்த பிள்ளைங்க பலவீனமாக இருக்கிறதோ பலவீனமாக இல்லையோ சபைக்குள்ளே இருக்கிறது, தேவனுடைய சரீரத்தில் இருக்குது, அந்த சரீரத்தோடு கூட ஒரு உறுப்பாக இணைக்கப்பட்டு இருக்கிறது. அதைத்தான் கர்த்தர் பார்க்குறாரு. எல்லா திறமையும் இருந்து எல்லா தகுதியும் இருந்து சூப்பராக பாடக்கூடிய சூப்பராக, அதுக்கு நான் நேராக போய் காசு கொடுத்து சிங்கருங்களுக்கு ஒரு சூப்பர் சிங்கர் 10 பேரை கூட்டு வந்து வச்சு பாடிட்டு போயிடலாமே. ஆனால் இங்கே அழகாய் பாடக்கூடிய 2 சகோதரிகளை இன்னும் மற்ற சகோதரிகள் ஏன் பாட சொல்கிறாருன்னு சொன்னால் இது அழகான குரல் கிடையாது, மாறா அபிஷேகமான குரல். கரலை தட்டுங்களேன். தேவனுக்கு அழகாக பாடுறவங்க தேவையில்லைங்க, அழகாக பிரசங்கம் பண்ணுறவங்க தேவையில்லைங்க, அழகாக பியானோ போடுறவங்க தேவை கிடையாது. தேவனுக்கு தேவை அபிஷேகத்தோடு செயல்படுறவங்க. அவங்க நல்லா கூட போட தேவையில்ல, பியானோ வாசிக்கவே தேவையில்லை, ஆனால் அவங்க கையை வச்சிட்டா போதும், ஆவியானவர் வாசிக்க வச்சுருவார். ஆமீன். அப்போ பாடல் பாடுறவங்க, இந்த ப்ரொஜெக்ஷன் பாடுற அந்த 2 பிள்ளைங்களுக்கும் கூட பாருங்களேன், வாலிய பிள்ளைங்க. இப்போ ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கும் தத்துக்கா புத்துக்கான்னு ஆரம்பித்தார், இன்றைக்கி அவர் தான் அதில் மெய்யாராக ஆகிறார். அப்போ என்னன்னு சொன்னால் நம்ம ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆண்டவர் சொன்ன அவர் சாதாரண ஆளுங்க, நான் பாட்டு போய் சும்மா உட்காந்துட்டு வரேன். இல்லை, நீங்கள் சும்மா உட்காதுன்னு இல்லை, நீங்கள் சபையை தாங்கி கொண்டு இருக்கிறீங்க,
நீங்கள் சபைக்கு முக்கியமான ஒரு பகுதியில் இருக்கிறீங்க. நீங்கள் மறைவாக இருந்து தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய சித்தங்களை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க. தேவன் உங்களை அப்படி தான் பார்ப்பார். பலிபடத்தில் இருந்து பிரசங்கம் பண்ணுற பாஸ்டர் ஏதோ ஒரு பெரிய ஆண்டவர் கண்களில் முக்கியமான பாத்திரம் போலவும், இப்போ உதாரணத்துக்கு படுத்து கொண்டு இருக்கிற அந்த குழந்தை ஏதோ முக்கியம் இல்லாத ஒரு இல்லை. தேவன் பார்க்கும்போது பாஸ்டர்னு பார்க்க மாட்டார். ஒரு ஆத்துமா பேசுது, ஒரு சில ஆத்துமாக்கள் அதை கவனிக்கிறாங்க, ஒரு சில ஆத்துமாக்கள் நோட் எடுக்கிறாங்க, ஒரு சில ஆத்துமாக்கள் சிந்திக்கிறாங்க. இவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னுடைய சரீரமாகிய சபை செயல்பட எனக்கு உதவியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறால. கரங்களை தட்டுங்களேன். அப்போ நான் போகாமல் இருக்கிறதுனால சபையில் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டு இல்லாமல், நீங்கள் வரலன்னு சொன்னால் அன்றைக்கி சபைக்கு ஒரு பாதிப்பு. நீங்கள் வரலன்னு சொன்னால் அன்றைக்கி சபை என்கின்ற சரீரம் அது செயல்பட முடியாது. இல்லை, அப்போ ஆண்டவர் தான் சொல்கிறார், ஒவ்வொருவரையும் தேவன் ஒரு நோக்கத்துக்காக, ஒரு சித்தத்துக்காக அழைத்து இருக்கிறார். சரீரத்தில் இருக்கிற நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த சரீரத்தில் ஏதாவது ஒன்றை நீங்கள் வேஸ்ட்டுன்னு தூக்கி போட முடியுமா? முடியவே முடியாது. வீட்டில் இருக்கிற ஒரு சில விலையுறந்த பொருளை கூட நீங்கள் தூக்கி போட்டுடலாம். நம்ம சரீரத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளையும் உங்களால் என்னால் தூக்கி போட முடியாது. காரணம், அது தூக்கி போட்டிங்கன்னா உங்கள் சரீரத்துக்கு ஒரு பேர் என்னென்னா ஊனம். ஹேண்டிகேப்பே இல்லை. சுண்டி விரலில் அடிப்பட்டால் ஷூவே போட முடியாது. ஆனால் சுண்டி விரலை நம்ம யாரும் பெருசாக கவனிக்கிறது கூட கிடையாது. இல்லை, அப்போ அதை போல தான் சபையில் நீங்கள் ஒரு சுண்டி விரலாக இருந்தால் கூட உங்களுடைய வேலை பெரிது. நீங்கள் ஒரு தலையாக இருந்தாலும் உங்களுடைய வேலை பெரிது. நீங்கள் எந்தவாக இருக்கிறீங்க என்பது முக்கியம் இல்லை, நீங்கள் என்ன செய்கிறீங்க என்பது முக்கியம் இல்லை, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்பது தான் முக்கியம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடைய சரீரத்தோடு நீ இணைந்திருந்தாலே போதும், உன்னுடைய வேலையை நீ நேர்த்தியாக செய்துவிட முடியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறாங்களா. கரங்களை தட்டுங்களேன். அப்போ நம்ம சின்ன 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 ஒரு காரியம் செஞ்சாலும் நான் செய்கிறதுனுடைய நோக்கம் இந்த சரீரம் சீர்பட்டு இருக்கணும், இந்த சரீரம் ஒழுங்காக இருக்கணும் என்பதற்காகத்தான் நம்ம இந்த சரீரமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சபைக்குள்ளார நம்ம செய்கிற சின்ன 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 வேலையாக இருந்தாலும் அதை நம்ம ஒழுங்காக செய்யணும், உண்மையாக செய்யணும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இப்போ 1 கொரிந்தியர் 12:22 பாருங்களேன். அதே 1 கொரிந்தியர் 12:22 சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவர்களாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாக இருக்கிறது. எப்படிங்களா? நம்ம சரீரத்தில் ஏதாவது ஒரு சில பார்ட் பலவீனமாக இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். பலவீனமாக இருக்குது, அந்த பலவீனமான பகுதி தான் மிகவும் வேண்டியதாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், அந்த கண் இருக்குது பாருங்களேன். நீங்கள் கண்ணுக்குள்ளே பார்த்து கையை விட்டு நோண்டி நிற்போமா? இப்போ காதில் இப்படி செய்கிறோம், உதாரணத்துக்கு செய்கிறோம்ல, அதுமாதிரி கண்ணில் யாராவது செய்கிறோமா? கண் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு பலவீனமானது, அதை ரொம்ப ப்ரொடெக்ஷன் பண்ணணும். நீங்கள் கையை வைக்கிறதுக்கு முன்னாடி 2 ஸ்க்ரீன் மூடிக்கும் இல்லை. நீங்கள் பாருங்கள், உங்கள் கையை இப்படி வச்சு பாருங்களேன். இப்படி வைக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக மேலே கீழே ஆண்டவர் ஒரு கதவு டோர் மாதிரி கொடுத்துட்டார், ஜன்னல் மாரி 2 இமை, அது டப்புக்குன்னு மூடிக்கும். ஏன்னா இந்த சரீரத்தில் இந்த கண் ரொம்ப 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 சென்சிபிளான விஷயம். ரொம்ப நம்ம நாக்கும் ரொம்ப சாஃப்ட்டு. நாக்குக்கு உள்ள நிறைய பேர் சொல்லுவாங்க, நாக்கில் என்ன இல்லைங்களா, நரம்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக போயின்னு தெரில. ஆனால் அந்த நாக்கு கூட பாருங்களேன், நீங்கள் காஃபி ஏதாவது குடிக்கிறீங்க, கொஞ்சம் லைட்டு சூடு என்ன நாக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், பலவீனமானது. ஆனால் இந்த கையோ மற்ற காலோ மற்ற சரீரத்தில் கொஞ்சம் சூடு தாங்குகிற அளவுக்காவது இருக்கும். இந்த நாக்கு, இந்த கண், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேபுலஸானது. ஃபேபுலஸ்னால் அது ஃபங்க்ஷன் சொல்லலை, அது உருவாக்கத்தில் சொல்கிறேன். ஆனால் பாருங்கள், மனுஷனுக்கு கண் ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுது, ஒரு மனுஷனுக்கு கண் என்னவா இருக்குதுங்களா? ஆமாம், கண் இல்லைன்னு சொன்னால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையே குருட்டாக போயிடும். ஆனால் அந்த கண் ரொம்ப ஃபேமலஸ். நாக்கு இல்லைன்னு சொன்னால் பேச முடியாது. அப்போது அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சரீர அவயங்களிலே பலவீனமாக சிலவைகள் இருக்கும், ஆனால் அவைகள் தான் மிகவும் வேண்டியவைகளாக இருக்கும். அப்போ இன்றைக்கி சபையில் இருக்கிற இந்த சபையில் நான் ரொம்ப பெருசாக எதுவும் செய்யலைங்க, சின்ன சின்னதாக அதை செஞ்சுன்னு இருக்கிறாங்க, நான் சும்மா ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சுன்னுக்கிறேங்க, ஏதாவது சொன்னால் நான் செஞ்சுன்னுக்கிறேங்க, நீங்கள் நினைக்கிறீங்கள. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பலவீனமான ஆளாக நீ நினச்சி கொண்டு இருக்கிற, ஆனால் நீங்கள் தான் இந்த சபைக்கு அதிலும் வேண்டியவைகள்னு சொல்ல மிகவும் வேண்டியவைகள். அப்போ நீங்கள் மிகவும் வேண்டியவைகளாக நீங்கள் இருக்கிறீங்க என்பதாக ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு.
அப்போ யாருமே சபையில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்பது கிடையாது. அவரவர்களுடைய வேலையில் அவரவர்கள் மெய்யராக இருக்கிறாங்க, அவரவர்கள் அந்தந்த வேலையில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க என்பதை தேவன் சொல்கிறார். நீங்கள் மிகவும் மேன்மையானவைகளாக நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ நம்ம கண் வெளியே தெரியுது, ஃபெபலஸாக இருக்குது, கண்ணை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் தொட முடியாது, கண்ணை வந்து ஈஸியாக தொட்டுடலாம், கண்ணுக்குள்ளே அது ரொம்ப ஃபெபலஸாக இருக்குது, ஆனால் அது ரொம்ப மேன்மை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இருதயத்தை நம்ம யாரை தொட்டுனுக்கிறோம்? அடிக்கடி தொடுறது கிடையாது. ஆனால் இருதயமும் பலவீனமானது தான், அதனால தான் அதுக்கு ஒரு அட்டாக்கே வருது இல்லைங்களா? அப்போ நம்ம சரி இருதயத்தை நம்ம யாரும் பார்க்குறது இல்லை, இருதயத்தை நம்ம யாரும் தொடுறது இல்லை, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பயங்கர ப்ரொடெக்ஷனில் இருக்குது, என்ன அதெல்லாம் வந்து யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொன்னால் இதுவாவது ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது சில இடத்துல டப்புக்குன்னு அட்டாக் வந்துடுது இல்லை. அப்போ என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், பலவீனமானதாக இருந்தாலும் சரி, பலனுள்ளதாக இருந்தாலும் சரி, அதனுடைய ஃபங்க்ஷன் எதுக்காக பயன்படுகிறது? தேவனுடைய காரியத்தில் உயர்வு தாழ்வு கிடையாது, இது பலமானது பலவீனன் என்று சொல்லி கிடையாது. தேவன் அவைகளை அந்த காரியத்திற்காக நேர்த்தியாக செஞ்சு அவர் முடிக்கிறவராக அவர் இருக்கிறார். அப்போ அந்த சகோதரி செய்கிற வேலையை இந்த சகோதரி செய்ய முடியாது, இவங்க செய்கிற வேலையை இவர் செய்ய மாட்டார், இவர் செய்கிற வேலையை நான் செய்ய முடியாது. ஆனால் வெளியே பார்க்குறதுக்கு யார் வெளியில் தெரிகிறோம்? நான் வெளியில் தெரிகிறேன். இப்போ நான் மட்டுமா சபை இல்லை. அப்போ சபை என்பது இப்போ வெளியில் பார்க்கும்போது நல்லா நமக்கு மனுஷனுடைய முகத்தில் பார்க்கும்போது டக்குன்னு முடி தெரியும் இல்லை, அந்த ஒரு சில பகுதிகள் தெரியும். அது மட்டுமா நான் இல்லை. நான் என்பது நிறைய சொல்லியிருக்கிறேன், உள்ள கருத்தம் சேர்த்தா நான், என் உள்ள கருத்தை நானே ஒன்று பார்த்தது கிடையாது. அப்போ அதனால் நான் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது இல்லைங்களா? அப்போ அதனால் என்ன சொல்ல வரணும், வெளியில் தெரிகிறவைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதனுடைய மேன்மையை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உள்ளேயும் சிலது முக்கியமானது இருக்கிறது, அவைகள் மறைவாக இருந்து அவைகளுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை அவைகள் நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறது. காரணம், அவைகள் செயல்படலைன்னு சொன்னால் உன்னுடைய சரீரம் செயல்படாது, உன்னுடைய சரீரம் செயல்படலைன்னு சொன்னால் நீ உயிரோடு இருக்க முடியாது, நீ உயிரோடு இல்லைன்னு சொன்னால் நீ எனக்கு தேவையில்லை. இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னால் ஆண்டவருக்கு நான் தேவை, நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ உயிரோடு இருக்கிறல்ல, நீ எனக்கு வேணும், அவருக்கு வேணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற, அப்போ நீ பலவீனமாக இருந்தாலும் சரி, நீ பலனாக இருந்தாலும் சரி, உன்னை பலப்படுத்துகிறது நான் தான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாமே செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு. காரணம், நீங்களும் நானும் தேவனுடைய கண்களில் முக்கியமானவர்களாக இருக்கிறோம், அதிலும் தேவனுக்கு மிகவும் வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறேன். இப்போ இங்கே பாருங்களேன், 1 கொரிந்தியர் அதே 12வது அதிகாரம் 18வது வசனம். அதில் தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். யார் சரீரத்தில் வச்சு தான்? தேவன். அதில் எப்படி வச்சாராம்? அவருடைய விருப்பத்தின்படி வச்சாராம். தேவன் அவருடைய சித்தத்தின்படி வச்சாராம். இப்போ என்னுடைய விருப்பத்தின்படி எனக்கு தேவன் கலரை கொடுக்கல, என்னுடைய விருப்பத்தின்படி எனக்கு உயரத்தை கொடுக்கல, என்னுடைய விருப்பத்தின்படி எனக்கு அழகையோ அறிவையோ புத்தியையோ நிறத்தையோ எதையும் கொடுக்கல. ஆனால் நான் என்ன புலம்புறேன், நான் கொஞ்சம் உயரமாக இருந்தால், நான் கொஞ்சம் மெலிசாக்குறவங்க தடியாக வாசப்படுறோம், தடியாகிறவங்க மெலிசா, வெள்ளையாக்குறவங்க கருப்பாக இருக்கிறவங்கள வெள்ளையாக. ஆனால் உலகத்திலே அழகானவங்க என்ன கலருங்க? கருப்பு தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, கருப்பாக்குறவங்களுக்கு வெள்ளையாக இருக்கிறவங்கள பார்த்தாக்கா ஐயோ நான் வெள்ளையாக இருக்கணும்னு நினைப்பாங்க, குள்ளமாக்குறவங்க உயரமாக இருக்கிறவங்கள பார்த்தா உயரமான நினைப்பாங்க, சப்பையாக்குறவங்க தடியாக்குறவங்க இப்படி நிறைய முடி இல்லாதவங்க முடி இருக்கிறவன்னு ஆசைப்படுவோம். அப்போ பாருங்க, இதெல்லாம் நம்ம நினச்சிருக்கிறோம்ல. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு என்ன வேணும், உனக்கு எது இருந்தால் நீ அழகாக இருப்ப அப்படி என்கிறத ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தின்படி தம்முடைய சித்தத்தின்படி அதை பார்த்து பார்த்து வளர்த்தார். அவர் அநீதி உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். அவர் யார் யாரை எப்படி எப்படி உருவாக்குனா அவருக்கு பிடிக்குமோ அப்படி உருவாக்குறாரு இல்லை. அப்போ அதே போல தான் தேவன் இங்கே சொல்கிற தமது சித்தத்தின்படி அந்தந்த உறுப்புகளையும் அவர் சரீரத்திலே வைக்கிறாரு. அப்போது எந்த ஒரு உறுப்பும் வேஸ்ட்டாக நம்மளுடைய பகுதியில் தேவன் வைப்பதே கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம், நீங்கள் சாப்பிட்டது 24 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் உடம்புக்குள்ளேருந்து வெளியே வந்துடணும். அப்படி வெளியே வரலன்னா உடம்பு டேஞ்சர்னு அர்த்தம். அப்போ ஆண்டவருக்கு எது தேவையில்லையே வெளியே அனுப்பிடுறாரு, தேவையானதை உள்ளே வைக்கிறார். அப்போ அதே போல் தான் நம்ம தேவனுடைய சபையாகிய சரீரத்திலையும் தேவையில்லாதவைகளை நீங்கள்லாம் நான்லாம் தேவை, ஆமாம் தேவை. என் கை எனக்கு வேணான்னு சொன்னால் கூட அடிக்கடி பட்டு நொறுங்கினா கூட எதையாவது ஆப்ரேஷன் பண்ணி கையை கொஞ்சம் ஆட்டிக்கிட்டி ஒழுங்காக ஆக்கிடுறேன். எனக்கு தேவை, அவருக்கு தேவை தெரியும்.
ஆனால் தேவையில்லாதது நீங்கள் சாப்பிட்டு 24 ஹவர்ஸில் போயிருந்தோம் வெளியே. அது உள்ளே இருந்தால் அது என்னதுங்க, டேஞ்சர். நான் யாரை பற்றி சொல்லல, எதை பற்றி சொல்ல, நான் உடம்புல இருக்கிறத பற்றி சொல்லினுக்கிறேன். அப்போ தேவனுடைய சரீரத்தில் கூட தேவையில்லாதவைகளை அவர் எடுத்து போட்டு விடுகிறார், தேவையானதை அவர் நிலைத்து நிற்க வைக்கிறார். ஆமீன். அப்போ நீங்கள் சபையில் வெறுமனே வர்றவங்க கிடையாது, மாறா நீங்கள் தான் சபையை தாங்குகிறவங்க. பாருங்கள், ஜெபத்தில் தாங்குறீங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து நீங்கள் தாங்குறீங்க, காணிக்கைகளை கொடுத்து நீங்கள் தாங்குறீங்க, நேரத்தை கொடுத்து நீங்கள் தாங்குறீங்க, உங்கள் உழைப்பை கொடுத்து நீங்கள் தாங்குறீங்க. அப்படின்னு சொன்னால் நீங்கள் சபைக்கு யாருங்க? நீங்கள் சபைக்கு ஒரு தூண். ஒவ்வொருவரும் ஒரு தூணாக இருக்கிறோம். இல்லை சென்டரில் இருக்கிற தூண் மட்டும் எனக்கு வேணாம், பக்கத்தில் இருக்கிற தூண் எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு சென்டரில் இருக்கிற தூண் விட்டுட்டு போயிடுமா? போயிட்டா அந்த இடத்துல ஒரு ஃபேபலஸ் வரும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உங்களையும் இன்னும் இந்த சபையில் தூண்களாக வச்சிருக்கிறார், உங்கள் மேலே தான் அவருடைய சரீரம் இருக்கிறது. அப்போ ஒரு தூண் அதனுடைய வேலையை செய்யாமல் நான் போகிறேன்னு சொன்னால் அங்கே தேவனுடைய சரீரம் பாதிக்கப்படுகிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சபையில் தூண்களாக இருக்கிறவங்களால கரங்களை தட்டுங்களேன். இப்போ சரீரத்தை விட்டு எந்த ஒரு உறுப்பும் பிரிந்து போக விரும்பாது, அப்படி தானே? இல்லை, வசனம் எடுத்து வாசிப்போம். அதே 1 கொரிந்தியர் அதே 12வது அதிகாரம் 25-26 வாசிக்கிறேன் பாருங்கள். 1 கொரிந்தியர் 12-25-26 சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல், அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. சரீரத்தில் பிரிவினை, இங்கே பாருங்கள், அது எப்படி நான் அப்புறம் விளக்கலாம். அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாக இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். இப்போ ஆண்டவர் எப்படி பவுல் ஆரம்பிக்கிறான்னு சொன்னால், சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல். எப்படி இது புரிஞ்சுக்கிறது? இப்போ இந்த கை சொல்லிடுச்சு, எப்போ பாரு சாப்பிட்றதுக்கு இந்த கை தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, இந்த கை எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த கை சொல்லுது, மேன்மை பாராட்டுது, நான் தான் பெஸ்ட்டு, நம்பர் 1. இந்த கை சொல்லுது, இல்லை நான் தான் நம்பர் 1, இல்லைன்னா நான் தான் நம்பர் 1 சொல்லிட்டு இந்த கை ஒரு சில காரியங்களுக்கு பயன்படுது, இந்த கை ஒரு சில காரியங்களுக்கு பயன்படுது. எந்த கையுமே முக்கியம், இந்த கண்ணு முக்கியம், இந்த கண்ணு முக்கியம் அப்படி கிடையாது. எல்லா கண்ணுமே, எல்லாம் கிடையாது, 2 கண்ணுமே முக்கியம், 2 கையுமே முக்கியம், 2 காலும் முக்கியம், உடம்புல இருக்கிற எல்லாமே முக்கியம். இப்போ ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பை குறித்து மேன்மை பாராட்டிக்குது, ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பை குறித்து குறைவுபடுது, ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பை குறித்து பொறாமப்படுது, ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பை பிடிச்சி கஷ்டப்படுது. அப்படின்னு சொன்னால் இந்த சரீரம் இயங்குமா? இயங்காது. திடீர்னு இந்த 2 காலும் ஸ்ட்ரைக் பண்ணுது. ஒரு நாள் நான் ஒரு கால் தான், அந்த ஆள் இந்த காலில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் இந்த காலில் நின்றுக்கிறோம், என் கால் இந்த ரைட் சைடும் வலிக்குது, நான் இதுலேருந்து 2 வாரத்தை நான் ஸ்ட்ரைக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கால் வேலை செய்யாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் நான் நடக்க முடியுமா? ஆண்டவர் 2 காலை கொடுத்துருக்கிறார். அந்த 2 காலில் ஒரு சில பலவீனங்கள் அந்த பலவீனங்களை ஒழுங்குபடுத்துவதை தான் தேவன் விரும்புகிறார். அதை வெட்டி எடுத்து தூக்கி போடுவதற்கு விரும்பலை. அப்போ இந்த காலுக்குள்ளே மேன்மை பாராட்ட முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பை குறித்தோ அல்லது இன்னொரு உறுப்பு இன்னொரு உறுப்பை குறித்தோ நீங்கள் வாதம் பண்ணக்கூடாது, விவாதம் பண்ணக்கூடாது, பொறாமை பண்ணக்கூடாது, போட்டி படக்கூடாது. காரணம், உங்களை சபைக்கு கொண்டு வச்சது தேவன், உங்களை சபையில் பயன்படுத்துகிறது தேவன், தமது சித்தத்தின்படியே நான் சபை என்பது அவருடைய சரீரத்தில் கொண்டு வச்சுக்கிறது தேவன். அவருக்கு தெரியும் உங்களை எந்த காரியத்துக்கு பயன்படுத்தணும், உங்களை எந்த காரியத்துக்கு பயன்படுத்தணும். எல்லா நேரமும் கை பயன்பட போகிறது கிடையாது, எல்லா நேரமும் கால் பயன்பட போகிறது கிடையாது. நம்ம தூங்கும் போது எல்லாம் அமைதியாக இருக்கும், ஒன்று மட்டும் வேலை செய்யும். என்னதுங்க? இதயம் வேலை செய்யுது, நுரையீரல் வேலை செய்யுது, மூச்சு விட்டுன்னு வரும். மூச்சு விடுறதுக்கு 2 நாள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம்னா அடுத்தது நேராக இயேசு மடியில் தான் பண்ணியிருப்போம் எல்லாரும், இல்லை? அப்போ எல்லாத்துக்குமே ஒரு வேலையை வச்சுக்கிறாருங்க. அப்போ அந்த வேலையை இன்னொன்று மேன்மை பாராட்டி பெருமை பாராட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, சரீரத்தில் பிரிவினை வரக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? சரீரத்தில் பிரிவினை வரக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படி இப்படி வந்துடுங்க, ஆவிக்குரிய சரீரம் வந்துடுங்க. ஆவிக்குரிய சரீரம் என்னதுங்க? சபை. சபையில் என்ன வரக்கூடாது? ஆண்டவர் பாருங்கள், லாக் பண்ணுறாரு பாருங்கள். சரீரத்தில் பிரிவினை இருக்கக்கூடாது. இந்த கை மேன்மை பாராட்டக்கூடாது, இது ஒஸ்தி அது ஒஸ்தின்னு சொல்லக்கூடாது, இந்த கால் ஒஸ்தி அந்த கால் ஒஸ்தி கிடையாது. இருதயம் நான் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது. மூளை சொல்லணும், நீ என்ன தான் வேலை செய்யணும், நான் வேலை செய்யட்டேன், நீ பெஸ்ட்டுன்னும். இப்படி ஒன்றுக்கு ஒன்று போட்டியாக இருந்தாலும் ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் மட்டப்படுத்தி தான் வச்சுருக்கிறார். நீ மேன்மை பாராட்டக்கூடாதுன்னு சொல்லி அங்கங்கே மட்டப்படுத்தி வச்சுக்கிறார். மூளை கொஞ்சம் ஏறிச்சுன்னா என்ன சொல்லிடுவோம், தலை
கனம் நிறும். ஹார்ட்டு கொஞ்சம் ஓவராக போச்சுன்னா ப்ரெஷர் நிறும். இல்லை வயிறு இறங்குத்து சொல்லி நல்லா சாப்பிட்டாக்கா செரிமான குறைவு நிறும். மூக்கு ரொம்ப ஓவராக ஆடினாக்கா போதுங்களா. அப்போ ஆண்டவருக்கு எல்லாத்துக்குமே வச்சுருக்கிறார், எல்லாம் வச்சுருக்கிறார். லிமிட் இவ்வளோ தான்ப்பா, நீ இதுக்கு மேலே கொஞ்சம் போயிட்டுனா ஒரு லாக் போட்டுறாரு. அதை அப்போ பிரிவினை வராமல் சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறார். அப்போ ஆவிக்குரிய சரீரமாகிய கிறிஸ்துவின் சபையிலையும் என்ன உண்டாகக்கூடாது? பிரிவினை உண்டாகக்கூடாது. அங்கே தான் ஆண்டவர் சொல்கிறாரு பிரிவினை உண்டாகக்கூடாது. அதனால் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலைப்படணும். என்ன பண்ணணுமா? கவலைப்படணும். இப்போ இந்த கையில் இந்த சுண்டி விரல் அடிபட்டுருச்சு. அப்போ இந்த கை ஜாலியாக நல்லா பிரியாணிலாம் சாப்பிட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த கையில் அடிபட்டுனா கண் ஆட்டோமேட்டிக்காக அழ ஆரம்பிக்குது, வாய் ஆட்டோமேட்டிக்காக சொல்ல ஆரம்பிக்குது. இல்லை உடம்புலையே மறைஞ்சிருக்கக்கூடிய உதாரணத்துக்கு சுண்டி வரல சாக்ஸ்லாம் போட்டு நான் மறைச்சி வச்சுன்னுக்கிறேன். திடீர்னு ஏதோ ஒரு முள்ளு குத்துனோடனே அம்மானு வாய் கற்றுது, கண்ணில் தண்ணி ஊற்றுது. அப்போ ஒரு உறுப்பு துன்பப்பட்டவனே இன்னொரு உறுப்பு துன்பப்படுது, கவலைப்படுது, ஜாலியாக இல்லை. சரி இந்த கை ரைட் சைடு தானே போட்டு நான் எனக்கு ஜாலியாக லெஃப்ட் குத்துன்னு சொல்லி எதுவும் நினைக்க போகிறது கிடையாது. நம்ம உடம்புல எது நடந்தாலும் ரியாக்ட் பண்ணக்கூடியது ஒரு சில உறுப்புகளோட ரியாக்ட் பண்ணிடும். வாய் பண்ணிடும், கண் பண்ணிடும், கை தடுக்க ஆரம்பிச்சிடும், கால் ஓட ஆரம்பிச்சிடும், காது கேட்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே கட்டளை மூளைக்கு போகும். மூளை உடனே டக்குன்னு கட்டளை கொடுக்குது. இல்லை அப்போ ஒரு உறுப்பு துன்பப்பட்டனா அடுத்த உறுப்பு துன்பப்படுறதே போல் சபையில் ஒரு சில பலவீனத்தில் பாதிக்கப்படுறோம். ஒரு சிலர் குறைவுகள் இருக்கிறோம், ஒரு சிலர் கஷ்டத்தில் இருக்கிறோம், ஒரு சிலர் பிரச்சனையில் இருக்கிறோம்னு சொன்னால் மற்ற உறுப்புகள் கஷ்டப்படணும், துக்கப்படணும். ஏன்? அந்த உறுப்பு பிரிவினையில் போயிடக்கூடாது, அது பேசாடக்கூடாது, அது உடம்பை விட்டு பிரித்து எடுத்து விடப்படக்கூடாது. ஆனால் சில நேரங்களில் அதை பிரித்து எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு மனுஷனும் இருக்கிறான், டாக்டரும் இருக்கிறாங்க. சர்க்கரை பல வருஷமாக சர்க்கரை இருந்துச்சு, அவங்க காலில் அடிபட்டு இருந்துச்சு, அவங்க கவனிக்காமலே விட்டுட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தொடை வரைக்கும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ அங்கே அந்த தொடை வரைக்கும் அந்த காலை நீங்கள் வெட்டி எடுக்கலன்னு சொன்னால் மொத்த சரீரமும் செத்து போயிடும். அப்போ வெட்டி எடுக்கிறாங்க. இப்போ இங்கே வெட்டி எடுக்கிறது யாருங்க? டாக்டர். சம்மந்தப்பட்ட மனுஷன் எடுக்க முடியாது. அப்போ தேவன் சில நேரங்களில் ஒரு சில உறுப்புகள் ஒட்டுமொத்த சரீரத்தையும் கெடுக்கக்கூடியதாக இருக்குன்னு சொன்னால், ஒட்டுமொத்த சரீரத்துக்கும் அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ தேவன் சில நேரங்களில் நம்மளுடைய சரீரத்தை விட்டு உறுப்புகளை வெட்டக்கூடாது, பிரிவினை உண்டாகக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். காரணம் எல்லா உறுப்புகளும் தேவனுடைய சரீரம் இயங்குவதற்கு பயன்படுகிறது. எல்லா உறுப்புகளும் தேவனுடைய சரீரத்தினுடைய மேன்மையை வெளிப்படுத்துவதற்காக இருக்கிறது. எல்லா அவயங்களும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அது இருக்கிறது. அப்போ சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் தனித்தனியாக இருந்தாலும் ஒரே ஒரு உயிர் தான் அந்த எல்லா அவயங்களையும் இணைக்கிறது, அந்த எல்லா அவயங்களையும் வேலை கொடுக்கிறது. சரி, இப்போ எபேசியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். எபேசியர் 4:4. அப்போ இங்கே வசனம் சொல்லுது, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. இப்போ இங்கே வசனம் சொல்லுது பாருங்களேன். நீங்கள் நானெல்லாம் எங்கெங்கேயோ இருந்தோம், யாராவோ இருந்தோம். ஆண்டவர் சொல்கிறார் உங்களை எல்லாரையும் ஒரே நம்பிக்கைக்கு அழைத்து வந்திருக்கிறார். எந்த நம்பிக்கைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து என்ற நம்பிக்கைக்கு. நாம் எல்லாம் தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த நம்பிக்கைக்கு நம்மளை எல்லாரையும் அழைத்து கொண்டு வச்சு அவருடைய சபை என்கின்ற ஒரே சரீரத்தினால் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அதற்கு அவருடைய ஜீவன் என்கின்ற ஆவியானவர் உண்டு. அப்போ சபையை நடத்துகிறது யாருங்க? ஆவியானவர். அப்போ சபைன்னு சொல்லும் போது தேவனுடைய சரீரம். அப்போ தேவனுடைய சரீரத்தை நடத்துகிறது யாருங்க? ஆவியானவர். அதனால தான் சொல்கிறார் ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. அப்போ இங்கே மனுஷன் அப்படி என்கின்ற அந்த உறுப்பு சபை என்கின்ற சரீரமாகிய பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறபடினால வசனம் சொல்லுது நம்ம எல்லாரும் ஒரே சிந்தை உள்ளவர்களாக, ஒரே நோக்கம் உள்ளவர்களாக, ஒரே தரிசனத்துக்கு நேராக நடத்தப்படக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ என்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லாமே ஒரே நோக்கத்துக்காக எப்படி உருவாக்கப்பட்டு ஒன்று மேன்மைக்குரியதாக இருந்தாலும் ஒன்று கனவீனமானதாக இருந்தாலும்
அதனை தேவன் மேன்மையாக வைத்து நடத்தி கொண்டு வருகிறதை போல சபையிலையும் தேவன் தன்னுடைய சரீரத்தை செயல்படுவதற்கு சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் பயன்படுத்துகிறார். நல்லா கரைகளை தட்டுங்களேன். அதுதான் இயேசு கிறிஸ்து பாருங்க, யோவான் 15:5 சொல்றாரு, நான் திராட்சை செடி. அப்போ நீங்களாம் யாருங்க? அதனுடைய கொடிகள். இப்போ அந்த கொடிகள்னு சொல்லும்போது இப்படி படர்ற கொடி கிடையாது, அந்த பிரான்ச் கூட வச்சுக்கலாம். அந்த கிளை, திராட்சை செடியில் ஒரு சின்ன சின்ன ஒரு கிளை சின்ன சின்ன கிளை, அதில் தான் அந்த திராட்சை பழம் தூங்கும். இப்போது அந்த திராட்சை கொலையில் அந்த கிளையை வெட்டி எடுத்துட்டா அந்த கனிகள் வேஸ்ட்டாக போயிடும். அப்போ திராட்சை கொடி அந்த செடியோடு இணைந்து இருக்கணும். அப்போ உதாரணத்துக்கு சபையாகிய சரீரம் திராட்சை செடின்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் நான் எல்லாரும் கொடிகள்னு சொன்னால் நம்ம அதோடு இணைக்கப்பட்டு இருக்கணும். நமக்குள்ளார பிரிவினைகள் வரக்கூடாது, நமக்குள்ள மார்க்க பேதம் வரக்கூடாது, நமக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது, நமக்குள்ள வேறுபாடுகள் வரக்கூடாது, நமக்குள்ளார வாக்குவாதங்கள் வரக்கூடாது. ஏன்? இது எல்லாமே அந்த சரீரத்திலேருந்து நம்மளை துண்டாக்கக்கூடிய காரியங்களாக மாறிடும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில நீங்கள் இணைஞ்சிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீங்க, மிகுந்த பலன் கொடுப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நான் இணைந்து இருக்கிறவன், ஆமீன் சொல்லுங்கள். நான் இணைந்து இருக்கிறவன், நான் சபையில் இணைந்து இருக்கிறவன், தேவனுடைய சரீரத்தோடு நான் இணைந்து இருக்கிறவன். அதை விட முக்கியமாக நான் கிறிஸ்துவோடு கனெக்ட் ஆகியிருக்கிறவன். ஆமீன். நான் கிறிஸ்துவோடு கனெக்ட் ஆகியிருக்கிறேன். இந்த ஃபோன் வந்து புய்க்கு டெலிகாமோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, புய்க் டெலிகாமோட. இப்போ ஆமாம் தான், ஆமீன். இப்போ இந்த ஃபோன் நல்லா இருக்குது, ஒரு 2 லட்ச ரூபா போட்டு ஃபோனை வாங்கி வச்சுட்டு எனக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ரெசோ சிக்னல் இல்லைன்னு சொன்னால் இந்த ஃபோனு செங்கல் போல தான், சும்மா வச்சுன்னு ஃபோட்டோ எடுத்துன்னு வச்சுன்னு உட்காந்துக்கலாம். அப்போ இது எப்படி அந்த புய்க்கு டெலிகாம் அல்லது ஃப்ரான்ஸ் டெலிகாம், நம்ம ஊரில் ஏர்டெல், ஏதோ அது கூட கனெக்ட் பண்ணப்பட்டு இருக்குதோ, கனெக்ட் பண்ணப்பட்டால் தான் இதுக்கு உயிர் இருக்குது, நீங்கள் பேச முடியும். அப்போ கனெக்ட் பண்ணப்பட்டதோ அதே போல் நீங்களாம் நானும் கிறிஸ்துவோடு கனெக்ட் பண்ணப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடைய ஆவியானவர் கூட நம்ம கனெக்ட் பண்ணப்பட்டு இருக்கிறபடினால நாம் தனியாக கிடையாது. ஆமீன். நாம் தேவனோடு இணைந்து இருக்கிறோம், ஒரே சரீரமாக இருக்கிறோம், ஒரே ஆவியாக இருக்கிறோம், ஒரே உறுப்பாக இருக்கிறனால கரைகளை தட்டுங்களேன். அப்போ இது ஏதோ நம்ம கூடி வருகிறதுனால கிடையாது, இது ஏதோ நம்மளுடைய உறவினால கிடையாது, மாறா இது பரிசுத்த ஆவியினால. இந்த கையும் பிறக்கும் போது அக்ரிமெண்ட் போட்டுன்னு பிறக்கல. நம்ம சரீரத்தில் இருக்கிற எந்த ஒரு உறுப்பும் ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்காக நம்ம சரீரத்தில் வைக்கப்படலை. இது எல்லாமே உள்ளே இருக்கும்போது உருவாக்கப்பட்டது. அந்த உள்ள இருட்டு அறையில் உருவாக்கினது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியானவர். நல்ல கரங்களை தட்டுங்களேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் கனெக்ட் பண்ண வைக்கிறாரு. இப்போ அந்த ரெசோ டெட்டானா ஃபோனு டெட் ஆகிறது போல் பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிற உறவு உங்களுக்கு எனக்கும் துண்டிக்கப்பட்டுட்டா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை டெட் ஆகிடும். அதனால தான் நீங்களும் நானும் சரீரத்தில் இணைந்து இருக்கிறது முக்கியம். சரி, அப்போ இந்த சரீரத்திற்கு தலை தான் யார்? அப்போ இந்த சரீரத்துக்கு ஒரு தலை இருக்குது, இந்த சரீரத்துக்கு இதான் தலை, இந்த தலை தான் ஹெட்டு. ஓகே. இப்போ இந்த தலையை போல் நம்மளுடைய சரீரமாகிய, அது இந்த சபையினுடைய சரீரமாகிய இதுக்கு யார் தலைவர்னு சொன்னால் அதை மட்டும் வாசித்து முடிப்போம். கொலோசியர் 1:18 சொல்லுது, அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். எவரே? இயேசு கிறிஸ்துவே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். நல்ல கரையில் தட்டுங்களேன். அப்போ நீங்கள் நல்ல கை வச்சு சொல்லுங்கள், இந்த தலை என் தலை கிடையாது, இந்த தலை இயேசுவின் தலை. அப்போ சொல்லுங்கள், இந்த தலை இயேசு கிறிஸ்துனுடைய தலை. இந்த தலை இயேசு கிறிஸ்துனுடைய தலை. அதான் சொல்கிறாரு, ஏன்னா சபையாகிய சரீரத்திற்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார், நான் ஒரு உறுப்பாக இருக்கிறேன். அப்போ இந்த உறுப்புக்கு ஒரு தலை இருக்குது, அந்த தலை தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த தலையோடு இணைந்திருக்கிற உடம்புல இருக்கிற அவயங்களை இயேசு கிறிஸ்து என்கின்ற தலை எப்படி நடத்துவார்? ஆமென். அதை நடத்துவதற்கு தான் எப்படி டைரக்ஷன் பண்ணுவார், எப்படி அவங்கள நடத்தணும்னு சொல்லி அவர் விரும்புகிறாரோ அப்படியாக அவர் நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு சொன்னீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம்தான் இந்த சபை, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் தான் நீங்களும் நானும். இந்த சரீரத்திற்கு ஒரு தலை இருக்குது, அந்த தலை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஏந்து நில்லுங்க.